ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நளினி உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை விவகாரத்தை மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமையகமான தாயகத்தில் அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, தேர்தல் தோல்விக்கு பிறகு சிலர் வெளியேறினார்கள் என்றும் இதனால் கட்சிக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்றும் தெரிவித்தார். பாலாறு விவகாரத்தில் தமிழக அரசு சரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் எனவும் வைகோ கேட்டுக் கொண்டார். நளினி, பேரறிவாளன் உள்ளிட்டோரின் உடல் நலம் கருதி அவர்களை தமிழக அரசு பரோலில் அனுப்பலாம் என்றும் இந்த விவகாரத்தை அரசு மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார். நாங்கள் தொடக்கத்திலிருந்து சொல்லி வருகிறோம், இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கும் இது குறித்த அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசுக்கும் இந்திய அரசியல் சட்டத்தின் 161வது பிரிவை பயன்படுத்தி விடுவிக்க முன்வர வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தோம். இப்பொழுது உச்சநீதிமன்றத்திற்கு இந்த பிரச்சினை சென்ற இந்த சூழலில் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள்.